ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு சிறுவன், காஞ்சிபுரத்தில் ஒரு சிறுவன், கொஞ்சம் பிற்பட்ட ஜாதியை சார்ந்தவன். அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பையனுக்கு இன்றைக்கி எக்ஸாம், கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம். மகாபிரிவாவில் போய் பார்ப்போம். ஒரு சாமியாரை, மடத்தில் இருக்கிற சாமியாரை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான். அவரை போய் பார்த்துட்டு வருவோம், நமஸ்காரத்தை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு பையன் ரெடியாகிறான். அவனோட அம்மா என்ன பண்ணிருக்கா, காலங்கார்த்தால் அவனுக்கு குளிச்சு முடிச்சுட்டு தலையில் வாரி விட்டு நெத்தியில் விபூதியில் அந்த பையனுக்கு இட்டு விட்டுருக்கா. இந்த பையன் பொசுக்குன்னு கிளம்ப போகிறான், மடத்துக்கு கிளம்ப போகிறான். மகிட்டெலாம் சொல்லலை. அவன் கிளம்ப போகிற போது அவனுக்கு தோன்றது, இந்த சன்னியாசியை நம்ம பார்க்க போகிறோமே, அவருக்கு நமஸ்காரம் பண்ண போகிறோமே, அவரை பார்க்க வர்றவங்கள்லாம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்களே, நம்ம எதானே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. எப்படி பாருங்க, அவனுக்கு தோன்றுறது. அவனுக்கு இப்போ பெரியவாளுக்கு நம்மளே தரிசனம் பண்ண போகிறோம், மடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பழம் வாங்கிப்போம், புஷ்பம் வாங்கிப்போம். நம்மளால் நம்ம சக்திக்கு என்னென்ன முடியுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம வாங்கிட்டு போவோம். இந்த பையன் என்ன பண்ணுறான், இவருக்கு என்ன வாங்கிட்டு போக முடியும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, காசு இருக்கா, பணம் இருக்கா? ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவருக்கு என்ன எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கிறப்ப அவன் வீட்டில் துளசி செடி இருக்குது. மடத்தோட வாசலில் துளசி மாலை விற்கிறத பார்த்துருக்கான் அவன். ஓ, இந்த துளசியை கட்டி எடுத்துகிட்டு போனால் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியறது. என்ன பண்ணுறான், அந்த துளசியை பறிக்கிறான். பறித்து ஒரு இலை, துளசினா துளசி தளம், துளசி என்ன பண்ணுவோம், அப்படியே கொத்தா வச்சு கட்டுவா. நீங்கள் கோவிலில் எல்லாம் பார்த்துருப்பேன். பெருமாள் கோவிலில் ரொம்ப விசேஷம். புளிப்பொங்கோவில் போனேன்னா கும்பகோணம் பக்கத்தில் துளசி மாலை அவ்வளவு இருக்கும். பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் துளசி. அவன் என்ன பண்ணுறான், அந்த துளசியை பறித்து கொத்து கொத்தா இல்லை, ஒரு இலையாக பிச்சு அதை ஒரு மாலை மாதிரி கட்டுறான், ஒரு சரம் மாதிரி கட்டுறான். எதில் கட்டுறான், ஒரு சுவாமிக்கு ஒரு பூ, ஒரு மாலை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா வாழை நாரில் கட்டணும். ஆனால் இந்த காலத்தில் வாழை நார்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க. வாழை நாரில் சமர்ப்பிக்கணும். வாழை நாருக்கு அவன் எங்கே போவான், அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் எதில் கட்டலான்னு தேடுறான். ஒரு நூல் மாதிரி ஏதானு இருக்கான்னு தேடுறான். அப்படி தேடுகிறப்ப அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு சணல் கிடைக்கிறது. சணல், உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு சணல்கிறது அவ்வளவா தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. இப்போ என்னோட தலைமுறை எனக்கெல்லாம் பார்த்தேன்னா சணல் பரிச்சயம் உண்டு. எப்படி சணல் பரிச்சயம், நீங்கள் பக்கத்தில் மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ ஒரு பருப்பு வாங்குறள், ஒரு தானியம் வாங்குறள்னா ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பரில் ஒரு சுருள் மாதிரி போட்டு அதில் பருப்பை கொட்டி தானியத்தை கொட்டி மேலே மடித்து ஒரு சணல் போட்டு கட்டி தருவேன். பாலித்தீன் கலாச்சாரம்லாம் இப்போ தான், பாலித்தீன் பையில் போட்டு கொடுக்குறதெல்லாம் இப்போ தான். இன்றைக்கி பருப்பே பாலித்தீன் கவரில் தான் வருது, ஒரு பாலித்தீன் பையில் தான் அடைச்சி கொடுக்குறேன். சுகாதாரம் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்து பாருங்கள். ஒரு பேப்பரில் மடித்து கொடுத்தா அந்த பருப்பை ஒரு டப்பாவில் கொட்டிட்டு பேப்பரை தூக்கி போட்டுருவோம், சணலை பத்திரமா வச்சுருவோம். ஏன்னா ஏதாவது ஒன்று கட்டுறதுக்கு தேவையாக இருக்கும்னு சணலை பத்திரமா வச்சுடுவோம். அந்த சணல் எடுக்கிறோம், அவங்க வீட்டில் ஒரு சணல் இருக்குது. அந்த சணலில் தான் இந்த துளசியை ஒரு இலையை அந்த பையன் கட்டுறான். அதாவது தொடுக்கிறான்னு சொல்கிறத விட கட்டுறான்னே சொல்லலாம். கட்டுறான் அந்த பையன். மாலை தொடுக்கிறதுங்கிறது வேறு, ரொம்ப லிஜிபிளாக பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, பூக்கடைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த மல்லியை தொடுத்து இருக்கிறது, முல்லை தொடுத்து இருக்கிறது பார்த்தாலே, ஆஹா, சுவாமிக்கு ஒரு 2 முழம் வாங்கி கொடுக்கலாமே, நம்ம மாமிக்கு ஒரு முழம் வாங்கி கொடுக்கலாமே, நமக்கு தோணும். நமக்கு இந்த மாலை கட்டுற அழகை பார்த்தாலே, இந்த சரத்தை பார்த்தாலே நமக்கு தோணும். இந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த சணலில் கட்டுறான், மாலையை கட்டுறான். கட்டி ஒரு 1.5 முழம் 2 முழம் வந்துடுத்து. இந்த துளசி, அவன் பறித்த துளசியெல்லாம் கட்டி முடிச்சுட்டான். கடைன்னு கட்டி முடிச்சுட்டான். அந்த மாலையை கையில் எடுத்துக்கிறான். ஒரு ட்ராயர் போட்டுருக்கான் பையன், ஒரு ட்ராயர் போட்டுருக்கான். கசங்கின தலை, ஏதோ அம்மா வாரி விட்டுருக்க, ஒரு எண்ணெய் எல்லாம் அவ்வளவா இல்லாத தலை. ஒரு சட்டையும் போட்டுக்கிறான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதாவது ஏழ்மை, வறுமை, இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தல, இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏழ்மையாக இருக்கிறவன் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படலாம், தப்பே இல்லை. உழைச்சி வரலாம், எல்லாமே வரலாம். ஆனால் இதெல்லாம் கர்மா தொடர்பானது. ஒரு பணக்காரராக இருக்கிறவருக்கு பணத்தோட அருமை தெரியாது, வேல்யூ தெரியாது. பணத்தை அப்படி செலவு பண்ணுவார். ஒரு ஏழை அதை பார்க்க நேர்ந்தா, என்னடா இதுக்கு போய் இவ்வளோ கொட்டுறாரே, இதுக்கு போய் இவ்வளோ செலவழிக்கிறாரே, நம்மக்கிட்ட இந்த பணம் இருந்தால் நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு சாப்பிடுவோமே நினைக்கலாம். அதனால தான் அப்பையா சொன்னான், வரிது வரிது கொடிது கொடிது வறுமை கொடிது அப்படின்பா. வறுமை இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது, அதெல்லாம் கர்மான்னு சொன்னேனே, அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. இந்த பையன் என்ன பண்ணுறான், அதை தொடுத்து முடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கான் பையன். வெறுன்னு வீட்டை விட்டு கிளம்புறான். நேரம் மடத்தை நோக்கி ஓடுறான். இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா, பசங்கள்லாம் பார்த்தல ஓட்டம் தான், தெருவில் நடக்காது. ஓட்டம் தான் குழந்தைகள்லாம். கடைக்கு அனுப்பும்போது, ஒரு ஆத்தங்கரைக்கு குழந்தை போகிற போது, ஒரு கோவிலுக்கு நம்ம பையன் போகிற போது அம்மா சொல்லுவா, அப்பா சொல்லுவா, டேய் ஓடாதடா குழந்தை, பார்த்து போ, நிதானமாக போ அப்படின்பா. இப்போல்லாம் வண்டி வாகனம்லாம் வராது, கிராமத்தில் வண்டி வாகனம்லாம் வராது. எங்கேயான தடிக்கு விழுந்துருவானோங்கிற பயத்தில் அவங்ககிட்ட அப்படி சொல்லுவா. இந்த பையன் ஓட்டமாக ஓடுறான். ஓடினவன் மடத்துக்கு போயிட்டான். மடத்தில் கூட்டம். அன்றைக்கி என்னவோ காலங்காத்தால் பெரியவாளை தரிசனம் பண்ண கூட்டம் அன்னைக்கு கூடியிருக்கு. இந்த பையன் மடத்துக்குள்ளே நுழையிறான். இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.